வணக்கம். தமிழன் செய்தி களம். மயிலாடுதுறை ஐயாரப்பர் ஆலய சப்தஸ்தான பெருவிழாவை முன்னிட்டு சமய குறவர்களுக்கு சிவாலயங்களிலிருந்து சுவாமிகள் காட்சி கொடுக்கும் நிகழ்ச்சியில் திருவாடுதுறை ஆதீனம் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஐயாரப்பர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் நாத சன்மா, அனவித்தை ஆகிய சிவ பக்தர்களால் வழிபாடு செய்யப்பட்ட சிறப்புக்குரியதாகும். இவ்வாலயத்தில் திருவையாறில் நடைபெறும் சப்தஸ்தான பெருவிழாவை போன்று ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் சப்தஸ்தான பெருவிழா விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான சப்தஸ்தான பெருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஏழர் சுவாமிகள் எழுந்தருளும் சப்தஸ்தான திருவிழா இரவு நடைபெற்றது. திரு இந்தலூர், தாண்டீஸ்வரர், சோழம்பேட்டை, அழகியநாதர் கோயிலில் பாலாலயம் செய்யப்பட்டதால் 5 ஊர் சுவாமிகள் விழாவில் எழுந்தருளினார். முன்னதாக ஐயாரப்பர் ஆலயத்திலிருந்து ஐயாரப்பர் பஞ்ச மூர்த்திகளுடன் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் எழுந்தருளி ஊர்வலமாக மூவலூர் மார்க்க சாகேஸ்வரர், கூரைநாடு புனிகீஸ்வரர், சித்தர்காடு பிரம்மேஸ்வரர், மயிலாடுதுறை மாயூரநாதர் ஆகிய 5 ஆலயங்களிலிருந்து சுவாமிகளுடன் மயிலாடுதுறை மாயூரநாதர் ஆலயத்தில் எழுந்தருளி சமய குறவர்களான அப்பர், சம்பந்தர், சுந்தர், மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு காட்சி கொடுக்கும் உற்சவம் நடைபெற்றது. அங்கு அனைத்து சுவாமிகளுக்கும் திருவாடுதுறை ஆதீனம் 24வது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் பட்டு அணிவித்து வழிபாடு செய்தார். பின்னர் மகா தீபாராதனை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சப்தஸ்தான பெருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற கண்கவரும் வானவேடிக்கை பக்தர்களை பரவசப்படுத்தியது. தொடர்ந்து திருவாடுதுறை ஆதீனம் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகிகள், பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.